குட்டை நட்டையை பொறுத்தளவு வந்து நட்டி ஒரு 45வது நாள்லேருந்து குறைந்த அளவில் வந்து கொடுக்கணுங்க. இப்போ நம்ம குட்டை நட்டைங்காட்டி வந்து வெள்ளைப்பூச்சியினுடைய தாக்குதல், வண்டு தாக்குதல் வந்து அதிகம். அப்போ தான் நம்ம எந்த வெள்ளாமை பண்ணாலும் நல்லா வெஜிடேட்டிவ் க்ரோத். இப்போ வந்து நம்ம உர மேலாண்மை, அதாவது நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்ங்க. குட்டை நட்டையை பொறுத்தளவு வந்து நட்டி ஒரு 45வது நாள்லேருந்து கொடுக்கலாம். மண்ணினுடைய தன்மை பொறுத்து வேறுபடலாமுங்க. ஆனால் நம்ம நட்டி ஒரு 40வது நாள்லேருந்து குறைந்த அளவில் வந்து கொடுக்கணுங்க. இப்போ நம்ம நட்டினப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு வந்து பிளாக் பூஸ்டர், அதாவது ஹியூமிக் சார்ந்த ஒரு பொருளும் நோய் கிருமியினுடைய தாக்கம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக சூடோமோனஸ் வந்து நம்ம நட்டின மறுநாளே வந்து கொடுத்தோம்ங்க. தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டோம்ங்க. 45 நாளுக்கு ஒருக்காவே வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றுற மாதிரி உரங்கள் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறோம்ங்க. ரெண்டாவது இலைவெளியாக மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் வந்து இலைவெளி உரமும் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. மந்த்லி ஒன்ஸே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. குட்டை நட்டைங்காட்டி வந்து வெள்ளைப்பூச்சியினுடைய தாக்குதல், வண்டு தாக்குதல் வந்து அதிகமாக வரலாமுங்க. அதனால நம்ம பூச்சிக்குண்டான மேலாண்மை வந்து பண்ணிட்டே தான் இருக்கிறோங்க. தென்னமுளை வைக்கும் போது வந்து கிராவல் போட்டு தான் வச்சோமுங்க. ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து மண்ணினுடைய வளத்தன்மை வந்து நல்லா இருக்குமுங்க. அப்போ தான் நம்ம எந்த வெள்ளாமை பண்ணாலும் நல்லா வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்குமுங்க. கிராவல் மண்ணை வளப்படுத்துறதுக்கு வேண்டி எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியம், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 24 வகையான விதைகளை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம போட்டு விட்டுருக்கிறோமுங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 45 நாள் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பிடுங்கி குழி எடுத்து போட்டு மூடிட்டோம்னா அது மக்கி வந்து இயற்கை உரமாக அப்படியே வந்து மரத்துக்கு வந்து பிடிச்சிக்கும். அதாவது தென்னம்பிள்ளைக்கு வந்து பிடிச்சிக்குமுங்க. மண்ணினுடைய வளம் வந்து அதிகமாகிட்டு வருங்க. எந்த அளவுக்கு நம்ம மண் வந்து வளமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து ஆக்டிவாக மரங்க எடுத்துக்கும். வேர் வளர்ச்சி ஆகட்டும், மண்புழு வளர்ச்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமுங்க.